2016 நடந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார். எவ்வகை தொடர்? மாநாட்டினை ஐ வந்திருக்கிறதுனால செய்வினை தொடர். சிறுகுடி எத்திணைக்குரிய ஊர்? குறிஞ்சி. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரந்தளிர் தற்று. இத்தொடரில் பயின்று வரும் அணி இல் பொருள் ஓமை அணி. இந்த திருக்குறள் அன்புடைமை அதிகாரத்துல இருக்கும். இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா, பாலை நிலத்துல இருக்க வாடி போன மரம் வந்து தளிர்க்காது. அது மாதிரி தான் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர்களோட வாழ்க்கை வந்து தளிர்க்காது. கீழ்காண்பனவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். கீழ்வருவனவற்றில் பண்பு தொகை அல்லாதவை. இப்போ பண்பு தொகை வந்து வெண்தயிர், சேவடி, செந்நெல் இதெல்லாம் பண்பு தொகையில வரும். இப்போ அல்லாதது சுடரொளி. இன்னாசொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல். ஸோ கொஸ்டின் கவனமா பார்க்கணும். எதிர்ச்சொல், இன்னாசொல்க்கு எதிர்ச்சொல் இனிய சொல். வழுவு சொல்லற்ற தொடர் எது? கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. தாழ்பால். செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருள்கோள். பொருள்கோள் வந்து 8 வகைப்படும். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான். வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது உள்ளர்த்தம் வச்சு சொல்றது உள்ளுரை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர். இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் இல்லாமலே ஆன்சர் மெமரியில இருக்கணும். சீத்தலை சாத்தனார். சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிழார். இவர் வந்து உத்தம சோழ பல்லவராயன் அப்படிங்கிற பட்டம் பெற்றிருப்பார். அந்த பட்டத்தை சேக்கிழாருக்கு கொடுத்தவர் அனபாய சோழன். குறுந்தொகை பாடலின் அடி வரையறை. 4 அடி சிறுமை 8 அடி பெருமை. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் உரை வீச்சுக்கு சொந்தக்காரர் சாலை இளந்திரையன். கீழ்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல். இப்போ சூரியங்கிறதுக்கு பொருள் ஞாயிறு, பகலவன், ஆதவன் இதெல்லாம் சூரியனை குறிக்கும். பொருந்தாதது ஆப்ஷன் சி பிரமன். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர்கள். இப்போ திருக்குறளுக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை. பொருந்தாதது ஆதிகாவியம். பொறுத்துக. அடவி, காடு, நவ்வி, மான், விசும்பு, வானம், குருசு, சிலுவை. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இக்கடித வரிகள் யாருடையது? மு வரதராசனார் அவரோட தம்பிக்கு எழுதியிருப்பார். மூவா. பொருந்தாத சொல்லை கண்டறிக. காலதர், சாளரம், ஜன்னல் இது 3 ஜன்னலை குறிக்கிறது. இப்ப பொருந்தாதது கொட்டில்கள். உரிய சொல்லை நிரப்புக. செய்க பொருளை டேஷ் செருக்கறுக்கும் எஃகதனிற் கூறியதில். இது வந்து பொருள் செயல் வகை அதிகாரத்துல வரும். செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும் எஃகதனிற் கூறியதில். பகைவரை நம்ம வெல்லணும்னா அவங்கள விட நம்ம வந்து அதிகமா பொருள் தேடி சேர்த்து முன்னுக்கு வரணும். அதை விட வந்து ஒரு கூர்மையான கருவி வந்து வேற எதுவும் கிடையாது. செருக்குனா இருமாப்பு. எஃகுக்கு பொருள் உறுதியான படைக்கலம். செருணர்னா பகைவர்.
இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம். பரிபாடல். நெடியோன் குன்றம் என பெறுவது திருவேங்கடமலை. நெடியோன் குன்றம் திருவேங்கடமலை. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. இப்பாடல் இடம்பெறும் நூல் புறநானூறு. இதை பாடியவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். இதனை கூறியவர் இளங்கோவடிகள். அடிகள் நீரே அருளுக அதை சொன்னவர் சீத்தலை சாத்தனார். சிங்கவல்லி என்ற சொல் எச்செடியை குறிக்கும். தூதுவளை. இது இன்னொரு விதமா எப்படி சொல்லுவாங்க, ஞானப்பச்சிலை. இப்போ சிங்கவல்லி, ஞானப்பச்சிலை, தூதுவளை எல்லாமே ஒண்ணு. தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும். இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் மகரந்தம். இந்த பாடல் கம்பராமாயணத்துல பாலகாண்டம்ல ஆற்றுப்படலம்ல வரும். கம்பராமாயணத்துல பாலகாண்டம் ஆற்றுப்படலம்ல வரக்கூடிய லைன். அற்குற்ற குழற்கு நாற்றம் இல்லையே. இவ்வடியில் உள்ள அல் என்பதன் எதிர்ச்சொல். அல்லுக்கு எதிர்ச்சொல் பகல். அல்லுக்கு பொருள் இரவு. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்பார். யார் சொல்லியிருப்பாரு? தேவநேய பாவாணர். கீழ்கண்டவற்றுள் கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர். பிருங்கராசம். தென்தமிழ் தெய்வபரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். 1876, 2003. எழுவர் பூண்ட ஈகை செந்நுகம். சிறுபானாற்று படைவரி கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வல்லன்மையை கொண்டவனாக யாரை குறிக்கிறது? சிறுபானாற்று படையில வர ஒரு லைன். எழுவர் பூண்ட ஈகை செந்நுகம். யாரை மென்ஷன் பண்ணதுன்னா நல்லிய கோடன். நீலமணி மிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே. இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னன் யார்? அதியமான் நெடுமான் அஞ்சி. பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு. பெண்கள்ல அந்த மகளிரின் 7 பருவம் இருக்கும். அதுல மங்கை பருவத்திற்கான வயது வரம்பு 12 to 13. 14 to 19ங்கிறது மடந்தை. 20 to 25ங்கிறது அறிவை. இந்த கேட்டகரி இருக்காது. 14 to 19 மடந்தையில வரும். 14 to 19 மடந்தை. கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை தேர்க. பாஞ்சாலி சபதத்துல 5 சருக்கம், 412 பாடல்கள். கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொருத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து. மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி. அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர். புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது. பட்டினப்பாலையில வருது. திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பெண் இல்லை இல்லை, மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். அப்பெண் யார்? தில்லையாடி வள்ளியம்மை. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வே. ராமலிங்கனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? துரைமாணிக்கம். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள
லட்சுமிபுரம். தாயுமானவர் பிறந்த ஊர் வந்து திருமறைக்காடு. இவர் 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இவரோட மனைவி பேரு மட்டுவார் குழலி. இவர் யார்கிட்ட தலைமை கணக்காயராக பணிபுரிஞ்சிருப்பாரு? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காளராக பணிபுரிந்திருப்பார். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர்? மறைமலை அடிகள். மறைமலை அடிகளோட இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம். அதை தமிழ்ல மறைமலை அடிகள்னு மாத்திருப்பார். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுந்து எழுக ஓர்ந்து. இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் கவிமணி. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும். இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது? பாரதிதாசன் பாரதியாரை பற்றி பாடியது. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னவர் ருசிய கவிஞன் ரசூல் கம்சுதேவ். ரசூல் கம்சுதேவ். தாயுமேது தந்தையேது தனையர் கற்றதாருமேது ஆயும் போது யாவும் பொம்மலாட்டமே பூலோக சூது என்று பாடியவர் பாஸ்கரதாஸ். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியோர் குறிப்பிடுவது குழந்தை திருமணம். நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றயலுடைய சீர் முச்சீர். இரண்டு உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஓ. எவ்வகை வாக்கியம்? ஐயோ முள் குத்திவிட்டதே. இது உணர்ச்சி வாக்கியம். சித்தன்னவாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை. எவ்வகை வாக்கியம்? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ செய்தி வாக்கியம். நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல். இப்போ நிலவுக்கு பொருள் இந்து, திங்கள், மதி. இது எல்லாமே வந்து நிலவை குறிக்கிறது. ஞாயிறுங்கிறது சூரியனை குறிக்கிறது. அப்போ பொருந்தாதது ஞாயிறு. நெய்தல் திணைக்குரிய தெய்வம் வருணன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் கவிஞன் அல்லன். எவ்வகை வாக்கியம் என கண்டறிய? என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது. இப்போ என்னால் ஆள் வந்ததுனால செயபாட்டு வினை வாக்கியம். கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும். கூடும் மூடும் இது வந்து எந்த தொடைநயம் பெற்றுள்ளது? கடைசியில ரைமிங்கா வர்றதுனால இயைபு. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். இக்குறட்பாவில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. வாரா. இப்போ ஆ சவுண்ட் வர்றதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த திருக்குறள் வந்து பொருள் செயல் வகை அதிகாரத்துல வரும். இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா, பெரிய செல்வமா அளவுக்கு அதிகமான செல்வமா இருந்தா கூட அது வந்து அருள் வழியிலையோ அன்பு வழியிலையோ வராதப்ப அதை வந்து தீங்கானது அப்படின்னு நம்ம புறக்கணிச்சிடணும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம். அருள் நெறியிலையும் அன்பு வழியிலையும் வராத பொருளை வந்து நம்ம அது வந்து தீமையானதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடணும். பொருள் செயல் வகை அதிகாரத்துல வருது. கீழ்காணும் தொடரில் வழுவு சொற்கள் அற்ற தொடரை கண்டுபிடி. இடப்பக்க சுவரில் எழுதாதே. சுவரில். கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பெருங்கிறது பேருன்னு தெரிஞ்சு வந்திருக்கும். இப்போ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அறிவறிந்த மக்கட் பேரு. பெரு வந்து பேரு அப்படின்னு ஆயிருக்கும். வந்தான் நடந்தான் வேர் சொல்லை சுட்டுக. வா நட. பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இனமிகல் விதிப்படியும் புணரும் பண்பு சொல் எது? பண்பு சொல் கருங்குயில். கருமை பிளஸ் குயில்னு வரும். அப்புறம் மை வந்து ஈறுபோதல் விதிப்படி போயிடும். இனமிகல் விதிப்படி நடுவுல இங்கு வரும் கருங்குயில். விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் நகர் என்று அழைக்கப்பெறுவது மதுரை.
கீழ்காணும் நூல்களில் எட்டு தொகையில் அடங்காத நூல். இப்போ எட்டு தொகை நூல்கள் அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு. நெடுநல் வாடை வந்து 10 பாட்டுல வரும். நெடுநல் வாடையோட ஆசிரியர் நக்கீரர். இது ஆசிரியப்பாவால் ஆன நூல். எத்தனை அடி இருக்குன்னா 188 அடி. 188. இப்போ இது வந்து 10 பாட்டு நூல். ஸோ பொருந்தாதது இதுதான். தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம். கதரின் வெற்றி. இதை எழுதினவர் டி.பி. கிருஷ்ணசாமி பாவலர். டி.பி. கிருஷ்ணசாமி பாவலர். நானிலத்திற்குரிய ஊரின் பெயர்களை பொறுத்துக. குறிஞ்சி, ஆனைமலை. முல்லை, ஆலங்காடு. மருதம், புளியஞ்சோலை. நெய்தல், கோடியக்கரை. ஆற்றுணா வேண்டுவது இல். பழமொழி 400ல வர ஒரு வரி. இதுல ஆற்றுணா என்பதற்கு பொருள் வழிநடை உணவு. பழமொழி 400ன் ஆசிரியர் மூன்றுரை அறையனார். சங்ககால இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. நாலடியார்ல மட்டும்தான் இருக்கும், பழமொழியில இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பொருத்தம் இல்லாதது. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம். இது எல்லாமே சரி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியே என கூறியவர் அண்ணாதுரை. அவருக்கு ரொம்ப பிடிச்ச நூல், அண்ணாதுரைக்கு பிடிச்ச நூல் வந்து கலிங்கத்து பரணி. குரவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி தொண்டக பறை. கண்ணூல் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்ட பெறுபவர்கள் கண்ணூல் வினைஞர், ஓவிய கலைஞர்கள். தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களுள் மிகவும் பழமையான கோயில் உள்ள ஊர் பிள்ளையார்பட்டி. கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. பொருத்தமற்றது எலிக்கு பகை பூனை, நண்டுக்கு பகை நரியும் கொக்கும், தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும். திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 10 பேர். அதுல தர்மர், மல்லர், பரிமேலழகர் இவங்கெல்லாம் அதுல வருவாங்க. ஜியு போப் வந்து திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பார். இப்போ பொருந்தாதவர் வந்து ஜியு போப். கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொருத்துக. நக்கீரர் வந்து கபிலரை என்ன சொல்லியிருப்பாரு? வாய்மொழி கபிலன். பெருங்குன்றூர் கிழார் நல்லிசை கபிலன் புகழ்ந்திருப்பாரு. இளங்கீரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். மாரோகத்து நப்பசலையார் பொய்யா நாவிற் கபிலன் அப்படின்னு போற்றியிருப்பார். சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் யாது? கடம் உடம்பு. பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல். பொருட்பால்ல வர இயல் வந்து அரசியல், அங்கவியல், ஒழிபியல். இப்போ பாயிரவியல் தான் வந்து பொருட்பால்ல வராது. இது வந்து அறத்துப்பால்ல வரும். கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம். கம்பராமாயணத்துல அயோத்திய காண்டம் வரும், ஆரண்ய காண்டம் வரும், யுத்த காண்டம் வரும். அப்போ அதுல வராதது மதுரை காண்டம். தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது களப்பிரர் காலம். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது என்னும் குறளில் கூகை என்பதன் பொருள் கோட்டான், இகலுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா பகை. இந்த திருக்குறள் காலமறிதல் அதிகாரத்துல வரும். இதுக்கு பொருள் வந்து தன்னை விட வலிய கோட்டான காகம் வந்து பகல் டைம்ல ஜெயிச்சிரும். அது மாதிரியே வேந்தர் வந்து காலமறிந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்டபிரபந்தம் என்பது எத்தனை நூல்களை குறிக்கிறது? 8. சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் காரியாசன். திருவிளையாடல் புராணம் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர்.
பழமொழி 400 ஆசிரியர் மூன்றுரை அரையனார். ஏலாதி கனி மேதாவியார். ஊர்கள் அதோட சிறப்பு பெயர்கள்: சிதம்பரம், திருச்சிற்றம்பலம், வேதாரண்யம், திருமறைக்காடு, விருதாச்சலம், திருமுதுகுன்றம், கடலூர், திருப்பாதிரிப்புலியூர். தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? ஜி.யு. போப். திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திவ்யகவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கீழே காண பெறுவனவற்றுள் எக்கூற்றுகள் சரியானவை? முத்துராமலிங்கர் விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்தார். இது சரி. நடுவண் அரசு முத்துராமலிங்கரது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. இது சரி. ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் தேசிய காத்த செம்மல் என விருதளித்தது. இது தவறு. 2 பேருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு மேடை பேச்சில் பேசக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொடுத்துருப்பாங்க. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து திருக்கோவில்களுக்கு எழுதி வைத்தார். திருக்கோவில்களுக்கு எழுதி வச்சிருக்க மாட்டாரு. 17 பாகத்துல ஒரு பாகத்தை அவருக்கு வச்சுட்டு 16 பாகத்தை 16 நபர்களுக்கு வழங்கியிருப்பார். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட 2 நூல்கள்: கம்பராமாயணம், திருக்குறள். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே. கூறியவர் அறிஞர் அண்ணா. மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். தேவாரம் சுந்தரர். சீராபுராணம் உமறு புலவர். இரட்சணிய யாத்திரிகம் கிருஷ்ணபிள்ளை. திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் முத்துராமலிங்கர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் பெரியார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே அப்படின்னு சொன்னவர் கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது. ஜவஹர்லால் நேரு. ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் கம்பர். நெக்ஸ்ட் ஒன். வினையே ஆடவர் குயிர். குறுந்தொகை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர். முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. தொல்காப்பியர். விரல்கள் 10 மூலதனம். தாராபாரதி. நூலாசிரியர் நூல் சீசு செல்லப்பா. எழுத்து ராமையா. நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்திரன். அப்பாவின் சிநேகர். நா. பார்த்தசாரதி. வலம்புரி சங்கு. செல்லப்பா, எழுத்து ராமையா, நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்திரன், அப்பாவின் சிநேகர். பார்த்தசாரதி, வலம்புரி சங்கு. லாஸ்ட் ஒன். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த. இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யார்? ராமலிங்கர். தேங்க்யூ.